இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாக கீழே வர ட்ரை பண்ணாலுமே கீழே போக முடியாமல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டோட மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த ப்ரைஸ் ரொம்ப தூரம் மேலே போக முடியாமல் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் திரும்பவும் கீழே வந்து ஃப்ளாட்டாகவே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரமெத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட்டாக கீழே வந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1, அதாவது 25,770 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாமல் இமீடியட்டாகவே மேலே வந்தது பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 வரைக்கும் போனது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு அரௌண்ட் 25,780, அதாவது டிமாண்ட் ஜோன் 1லே சப்போர்ட் எடுத்து மேலே முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,770 வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு, அதாவது பையர் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ பையர் வந்துட்டாங்கன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கோம். அது 25,833 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்ததான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டாகவே மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. அது சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,928 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு அப் டு சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,200 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அப்போ இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் இது வந்து ரிஸ்கான ஜோன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேட் இன்னைக்கு டிமாண்ட் ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 2க்கும் இடையிலே மார்க்கெட் மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். எனிவே இது ஃபர்தரா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ண போதா அல்லது சப்ளை ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து, அதாவது டிமாண்ட் ஜோன் 1ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அதை டச் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரியே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நாளைக்கும் ஃபர்தரா மேலே போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டாவே ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, அது 25,927 வரைக்கும் போகலான்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,052 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,200 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த எல்லா ஜோன்லையுமே சப்ளை அதிகமாக இருக்குன்றதுனால எல்லா இடத்துலையுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்தந்த லெவலை பிரேக் பண்ணாதான் பெருசா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். 26,200 பிரேக் பண்ணாதான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்துட்டு டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் ஃபர்தரா பெருசா கீழே விழும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். 25,300 and 100 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் இந்த லெவலை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிறது அவ்வளோ ஈஸியும் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் அப்படி வர்ற பட்சத்தில் இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,600 இமீடியட்டாகவும் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணாது, பிரைஸ் ஃபர்தரா மேலே தான் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 25,600 அதையும் பிரேக் பண்ற பட்சத்தில் 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து அந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போக ஆரம்பிச்சாங்க. அரௌண்ட் 10 o'clock மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,200 வரைக்கும் போனது. அங்கிருந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் 58,900 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் நோட்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அப்போ 58,950 அதுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. பட் சஸ்டெயின் ஆகல. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா அடுத்த சப்ளை ஜோனா இருக்கக்கூடிய 59,170 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது பர்ஃபெக்டா நடந்திருக்குன்னு சொல்லலாம். டிமாண்ட் ஜோன்ல டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே வந்திருக்காங்க. அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்காங்க. இது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிறதுனால ஃபர்தரா மேலே தான் போக போதா, சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணாததுனால ஃபர்தரா கீழே வர போதா அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அது 57,100 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்போ டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு டைம் ஃப்ரேம் பார்க்க வேண்டியது இருக்குது. பிளைண்டாக இதை பார்த்து அப்படியே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது கரெக்டான டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் திரும்பவும் மேலே போகணும்னா அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அதாவது 59,092க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக 59,328 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 59,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 வரைக்கும் போகலாம். அப் டு 60,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இது ஒவ்வொரு லெவலாக பிரேக் பண்ணி தான் மேலே போகும். அந்தந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா 57,140 வரை வரலாம். அது இமீடியட்டாக இவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 58,600 அப்படிங்கிற ஜோனுக்கும் அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 58,400 இந்த ஜோனுக்கும் வரும் அப்படிங்கிறது அடுத்த லெவல்ஸாக இருக்குது. பட் இந்த லெவல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம செல்லரோட ட்ராவல் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும்.